வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUI யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழ தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, லக்னாதிபதி சுக்கிரன் 12ல நீச்சமாகி மறைகிறாரு, அதுக்கு என்ன நடக்கும்? இயல்பாகவே லக்னாதிபதி சுபராக சுக்கிரனாகவோ குருவாகவோ புதனாகவோ சந்திரனாகவோ இருக்கிற பட்சத்துல அவர்கள் சூரியனா இருக்கிற பட்சத்துல கூட அவர்கள் நீச்சம் அடையக்கூடாது. ஏன் நீச்சம் அடையக்கூடாது? சுபர்கள் ஒரு ஜாதகத்துல நல்ல காரகத்துவ அமைப்புகளை வச்சிருப்பாங்க. சுக்கிரன் நல்ல லக்ஸரி, நல்ல பெண்கள், நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு சுக்கிரனுங்க. குரு பணம், குழந்தைகள் மாதிரியான அமைப்புகளை நல்லா வாரி கொடுக்கிறவரு. புதன் புத்திசாலித்தனத்தை வாரி கொடுக்கிறவரு. சந்திரன் ஒரு கருணையான மனம் சார்ந்த அமைப்புகள், ஒரு தாய்மை குணத்தை அள்ளி கொடுக்கிறவருங்க. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல இந்த சுபர்கள் பலவீனமாகும் பொழுது சுக்கிரனின் இயல்பான அந்த லக்ஸரி காமம் மாதிரியான அமைப்புகள், சுக்கிரன் நீச்சமானவர் ஒழுக்கமானவர், அவர் இயல்பாக இருக்கும் பொழுது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம்ல, இந்த தன்மையில வந்துடும். குரு நீச்சமாக இருக்கும் பொழுது ஒரு தனி மனிதருக்கு தேவையான பணத்தை அந்த ஜாதகரால ஈட்ட முடியும். இவர்கள் லக்னாதிபதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வரேன். புதன் நீச்சமாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தனி மனுஷனுக்கு தேவையான அமைப்பு இதெல்லாம் நீச்சமாக இருக்கும்போது, நீச்ச பங்கம் அடைஞ்சிடாரு, நீச்ச பங்க ராஜயோகம் அடைஞ்சிடாரு, அதுக்கெல்லாம் நம்ம போகல, நீச்சத்தை பத்தி மட்டும் பேசுறோம். சந்திரன் நீச்சமா இருக்கிறாரு, இந்த மாதிரியான அமைப்புகள் வந்துடும். இந்த இடத்துல நீச்சமாக இருக்கும் பொழுது இந்த ஒரு பலன், நீச்ச பங்கமாக இருக்கும்போது அதுவே அடுத்த கட்டமாக மாறும். ஆனா சுபர்களாக இருந்து நீச்சமாக இருக்கிறது, லக்னாதிபதி பாவரா இருக்கும் பொழுது வேற. அந்த சுபராக இருந்து நீச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு 42 43 வயசுக்கு மேல தாங்க வாழ்க்கைய ஒரு ஸ்டெபிலிட்டி வரும், ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலையும் தசாபுத்தியின் அடிப்படையிலையும். இல்லைங்க என்னோட லக்னாதிபதி பாவருங்க, செவ்வாயா வராருங்க, என்னோட லக்னாதிபதி சனியா வராருங்க, இவர்கள் நீச்சம் அடைவது நல்லது, ஆனால் சுபத்துவம் அடையணும். செவ்வாயும் சனியும் ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத சில குணங்களை வச்சிருப்பாங்க. நம்ம சொல்லிக்கலாங்க சனிச்சரா அப்படின்ற வார்த்தையை நம்ம மாத்தி சனி ஈஸ்வரன், சனி அவரு, சனி இவருனாக்கா, நேத்து கும்பராசிக்காரர் ஒருத்தர் புலம்பிட்டு போன் வச்சாரு, எல்லா யூடியூப்லயும் ஜெக்பாட் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க. நான் அப்பவே நினைச்சேன் அதெல்லாம் நடக்காதுன்னு. அதுல சில பேர் சொன்னதுல நீங்களும் சொன்னீங்க, அப்படிலாம் ஒண்ணும் நல்ல பலனை சனி கொடுக்க மாட்டாருன்னு. அந்த மாதிரிதான் சனி எப்பொழுதுமே கடன், நோய், அழுக்கு, காலை உடைக்கிறது, பெட்ல படுக்க வைக்கிறது, நொண்டி நொண்டி கால் தாங்கி நடந்து போறது, அழுக்கு சார்ந்த அமைப்புன்ற மாதிரியான ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத அமைப்புகளை கொடுப்பார். உடல் உழைப்பை கொடுப்பார், அழுக்குல இறங்கி வேலை செய்ய வைப்பாரு. செவ்வாய் முரட்டுத்தனத்தை கொடுப்பாரு, இப்பயே ஒரு கத்தி எடுத்து ஒருத்தர் வெட்டிட்டு வர வைப்பாரு, ஒரு மாதிரி முரட்டுத்தனமான அமைப்புகளை பண்ண வைப்பாரு, சண்டை போட வைப்பாரு. இவர்கள் சுபத்துவம் அடையும் பொழுது, செவ்வாய் சுபத்துவம் அடையும் போது அதே கத்தி எடுத்து போய் ஒருத்தரை சர்ஜரி பண்ணி அதை ஸ்டிச்சிங் பண்ணி அந்த உயிரை காப்பாத்துவாரு. செவ்வாய் கட்டிருக்கும் போது அதே கத்தி எடுத்து போய் ஒருத்தரோட உயிரை எடுப்பாரு. இவரு சனியும் அப்படிதான். சுபத்தன்மையாக இருக்கும் பொழுது அந்த சனியின் நல்ல தன்மையில உங்களால சம்பாதிக்க முடியும். சனியை கெட்டு போயிருக்கும் பொழுது சனி சார்ந்த அமைப்புகள்ல, சனினாலே ஒரு 2ஆம் தரம் நைட்ல செயல்படுறது, வெளியே சொல்ல முடியாததுன்ற மாதிரி வரும். இதுல உங்களை சம்பாதிக்க விட்டுருவாரு. ஓகேங்களா? இந்த அமைப்பு இருக்கும். இதுல பாவர்கள் நீச்சம் அடையும் பொழுது அந்த கெட்ட குணங்கள், அவசரத்தனம், செவ்வாயோட தனம் உங்ககிட்ட இருக்காது. இந்த சனியுடைய உடல் உழைப்பு அமைப்புகள் இருக்காது. கூடவே சேர்ந்து சுபத்தன்மையை அவங்க அடைஞ்சிடணும். ஓகேங்களா? இப்போ இந்த சுக்கிரனோட கதைக்கு வந்தோம் அப்படின்னா, பிற்பகுதி வாழ்க்கை நல்லா இருக்குங்க தசாபுத்தியின் அமைப்புல. ஏன்னா லக்னாதிபதி நீச்சம் என்றால் நீச்சம் தான். அந்த நீச்ச பங்கம்லாம் பிற்பகுதியில செயல்படக்கூடிய அமைப்பு. இதுல சுக்கிரன் நீச்சம் அடையும் போது இயல்பா நம்ம சொல்லிடலாம், தனித்து நீச்சம் அடைகிறார். சனி செவ்வாயின் தொடர்புல இல்லாத ஒருத்தர், அவர் ஒழுக்கமானவர். இந்த 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களை இடம் மாற்றம் பண்ணுவாரு. பிறந்த இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க, பிறந்த இடத்துல இருந்து நகர்ந்திருப்பீங்க. இது வெளிநாடா மாநிலமான்றது 8ஆம் இடத்தையும் பாத்துக்கணும். 8ஆம் இடமும் சப்போர்ட் பண்ணும்போது வெளிநாட்டுல இருப்பீங்க. 8ஆம் இடம் கெட்டு போயிருந்தா உள்ள நாட்டுக்குள்ளேயே வெளி மாநிலத்துல பிறந்த இடத்துல இருந்து தள்ளின்ற மாதிரியான அமைப்புகள் இருப்பீங்க. இப்படிதாங்க இருக்கும். அதே நேரத்துல ஒரு சுக்கிரன் நீச்சம் அப்படின்ற அமைப்புகளை எடுத்துக்கிட்டு ஜாதகத்துல, இப்ப நீங்க துலாம் லக்னம், சுக்கிரன் லக்னாதிபதி நீச்சம், ஆனால் உங்களுடைய 6ஆம் அதிபதி உச்சமாக இருந்தாருன்னா உங்களுக்கே பிரச்சனைகள் இருக்கு. உங்களை விட எதிரிகள் வலிமையா இருக்கிறாங்க, உங்களை விட நோய் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. எப்பொழுதுமேங்க உங்களை விட உங்களோட எதிரி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது. உங்க லக்னாதிபதியை விட எதிர் கிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல உங்களோட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு, உங்களோட நோய் உங்களுக்கு அதிகமா இருக்கு, உங்களோட கடன் உங்களுக்கு அதிகமா இருக்கு, உங்களோட எதிரி உங்களுக்கு அதிகமா இருக்கிறாங்கன்றது இதெல்லாம் ரொம்ப 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 அடித்தளமான சிம்பிளான ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்க. இந்த அமைப்புகள்ல பாருங்க, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தும். குறிப்பா அந்த 12ஆம் இடம் சுபத்துவ அமைப்புகள்ல பிறந்த இடத்துல நீங்க இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பும் சரியா இருக்கும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.